நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், அந்த நாடாளுமன்ற தேர்தலில் 7 இடங்களில் தன்னுடைய டெபாசிட் தொகையை இழந்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் 7னா எத்தனை சட்டமன்ற தேர்தல் வருது? 42 சட்டமன்ற தேர்தல் வருது. 14 நாடாளுமன்ற தேர்தல் 3ஆம் இடத்திற்கு போய் சென்று கொண்டிருக்கிறது. அப்ப எத்தனை சட்டமன்ற தேர்தல் வருது? இந்த பழனிசாமி என்ற பேரை சொல்வதற்கு உங்களுக்கு வெட்கமாக இருக்கிறது. அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இந்த ஒரு வரைமுறையை நாம் உருவாக்கினோம். அனைத்து பேருமே தங்களுக்கு ஆதரவாளர்களை மட்டும் கூட்டி வைத்துக் கொண்டு போலியான பொதுக்குழுவை உருவாக்கி ஒற்றை தலைமையால் மீண்டும் பழனிசாமி சிறப்பாக கட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். பழனிசாமி சிறப்பாக முதலமைச்சராக இருக்கிறார். அவர் வந்தால் அனைத்து தேர்தலும் நாம் மாபெரும் வெற்றி அடைவோம் என்று சொல்லிதான் ஒரு மிகப்பெரிய மாயை உருவாக்கினார்கள். அதற்கு பின்னால் நடந்த என்ன தேர்தல்? 11 தேர்தலில் பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதற்காக அத்தனையும் தோல்வியடைந்தார். இந்த மாபெரும் இயக்கத்தை படுபாதாளத்தில் இன்றைக்கு தள்ளி வைத்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொடர்கள் வெம்பி வெறுங்கி என்ன செய்து திக்குறுக்காடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை உருவாக்கிய பழனிசாமிக்கு வருகின்ற காலங்களில் நாம் சரியான பாடத்தை துவக்க வேண்டும் என்பதுதான் இங்கு வரலாறு. ஆக நான் இடையேறமாக உங்களுடைய கருத்துக்களை, உணர்வுகளை, உணர்ச்சிகளை நீங்கள் அனைவரும் தெரிவித்திருக்கிறீர்கள். பல கூட்டங்களை நாம் பல்வேறு பிரச்சனைகளை பேசி முடித்துவிட்டோம். இன்றைக்கு மக்கள் நம் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நம்முடைய அருமை நண்பர் ஆட்சி ராமச்சந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கழக அம்மா பேரவையுடைய செயலாளர் அவர்கள் இங்கு உணர்ச்சி புலமாக வெளிப்படுத்திய கருத்துக்களை நான் அப்படியே முன்மொழிகிறேன். நம்முடைய கழக இணை ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் வைத்திலிங்கம் அவர்கள் எரிநிலையாக வெடித்து அந்த கருத்துக்களை நானும் வழிமுறிந்து நீங்களும் வழிமுறிந்து ஏகமாக தீர்மானம் வலியுறுத்துவோம். ஆக இனிவரும் காலங்களில் கைப்பிறந்தால் வழிபடுத்தும் என்ற ஒரே ஒற்றை சொல்லை நிறுத்தி வருகையிலிருந்து ஆதரவு அத்தனை உலகத்தினுடைய நன்றியை தெரிவித்து விடுபடுவதை நன்றி. வணக்கம்.